ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நான் பிஷப் டாக்டர் மார்ட்டின், ஜவஹர் ஷாலோம் மினிஸ்ட்ரி அண்ட் சர்ச்சஸ், அதோடு மட்டுமில்லாமல் யூனிட் ஆஃப் ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ் ஆஃப் இந்தியாவில் பிஷப்பாக நான் பணிபுரிந்து வருகிறேன். எங்களுடைய சர்ச் அயனாவரம், திருவள்ளுவர் நகர் அயனாவரம், சென்னை 23 எங்களுடைய சர்ச் அங்கே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாகர்கோவில் பகுதிகளிலும் மற்ற கன்னியாகுமரி மாவட்டத்தில் அநேக சர்ச்சுகள் இருக்கிறது. சென்னை மாவட்டத்திலேயும் எங்களுடைய கிளை சபைகள் காணப்படுகிறது. கர்த்தர் எங்களையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக தொடர்ந்து நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்திலே நாம் ஆண்டவருடைய திருவருகையின் காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த நாட்களிலே நம்முடைய சிந்தைகள் செயல்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் அன்பாய் இருந்தது போல நம்மளும் அன்பாய் இருக்க வேண்டும். பிறரிடம் அன்பு செலுத்த வேண்டும், பிறரோடு சமாதானத்தோடு பேச வேண்டும், பிறரை விசாரிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறபடியினாலே இருளாகிய பாவ பழக்கங்கள், தீய பழக்கங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து தன்னை ஏழ்மை கோலம் எடுத்து அவர் நம்மளை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் நினைத்திருந்தால் மகாராஜாவை போல அரண்மனையிலே பிறந்திருக்கலாம். ஏனென்று சொன்னால், தேவனால் பிதாவால் அனுப்பப்பட்ட குமாரன் தன்னை பெருமைப்படுத்தாதபடிக்கு ஒரு எளிமையான கோலத்தோடு, அதை உலகத்தில் எல்லாரும் அதை புரிந்து எப்படிப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை சொல்லி முன்மாதிரியாக உலகத்திலே மனுஷகுமாரனாக பரிசுத்த ஆவியினாலே அவர் இங்கே உற்பத்தி பிறந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆகையினால் இதை கற்றுக்கொண்டு நாம் வாழ்கிற நாட்களில் நம்ம என்ன செய்ய வேண்டும், எதை செய்தால் ஆண்டவர் நாம மகிமைப்படும் என்ற சிந்தையோடு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், இறையேசுவின் சிந்தையோடு வாழ்ந்தோம் என்று சொன்னால், நம் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள் எது வந்தாலும் எல்லாத்தையும் தாங்கத்தக்கதாக ஒரு பலனை தேவன் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. இப்போது ஒரு பாடலில் 2 அடிகளை பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தி இன்றைய வார்த்தைக்காக நாம் கடந்து செல்வோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா உம்மை ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழி காட்டோம், புது வழி ஊட்டி என்னை தேற்றோம். என்னை ஒளிரச் செய்து வழி காட்டோம், புது வழி ஊட்டி என்னை தேற்றோம். என் கடமை என்னவென்று காட்டோம், அதை கரித்தாய் பொறிந்திட தோண்டோம். என் கடமை என்னவென்று காட்டோம், அதை கருத்தாய் பொறிந்திட தோண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தோம், திருவுளப்படி எங்களை நடத்தோ. ஆமீன். ஜெயிப்போ. நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, என்ன நடந்தாலும் வாழ்க்கையில், ஊழிய பாதையில், குடும்பத்தில், நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதிலும் என்ன நடந்தாலும் நமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழியை நீர் கற்பித்து போதித்து இந்த கரம் என்னோடு இருந்து என்னை பாதுகாத்து தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு தீங்கு விலைக்கு பாதுகாருங்க. பாப பழக்கங்கள், தீய பழக்கங்கள்லேருந்து நமக்கு விரோதமாக ஏதாவது சொல்லாலும் செயலாலும் கடமையில் ஏதாவது சேர்ந்தாலும் ஒரு விஷயம் மன்னித்து
உடைய பாதைகள் இன்னும் அதிகமாக என்னை எடுத்து பயன்படுத்துங்க. அற்புதம் உள்ள எடுத்துங்க, ஆச்சரிங்க. கிருபையினாலும் இறக்கத்தான் மூடி வறுத்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தையை போட்டு வார்த்தைகள் எந்த வார்த்தைகளையும் நான் உச்சரிக்க வேண்டும், எந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொல்லி நீர் என்மேல் என் பரிசுத்த ஆவியானவரே என்மேல் ஊற்றி வார்த்தைகளை போடுங்க, ஆச்சரிங்க. கிருபையினால் இறக்கத்தை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இந்த சாய் டிவி மூலமாக அருமையான வார்த்தைகளை கொடுப்பதற்கு சலாக்கியத்தை கொடுத்த பிரதம பேராயர் எஸ் ராஜ் ஐயா அவர்களுக்கும், இந்த டிவியின் நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வணக்கத்தையும் வாழ்க்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. வாழ்த்துக்கள், சமாதானம். இன்றைக்கு நமக்கு வேத வாசிப்புக்காக தேவன் கொடுத்த இந்த வாக்கு என்னவென்று சொன்னால், கிரியையின் காலம், சமாதானத்தின் காலம், அன்பின் காலம், இந்த விடுதலையின் காலமாக நமக்கு காணப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலிருந்து 1-3 வேத வசனங்களை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்லி கடந்து போக நான் விரும்புகிறேன். இந்த உலகத்திலே நல்ல பெரும் செல்வ குடும்பத்திலே வாழ்ந்த அருமையான அன்னை தெரேசா அவர்கள் அயல்நாட்டிலிருந்து ஆண்டவர் பார் ஈர்க்கப்பட்டு நம்முடைய இந்திய தேசத்தில் வந்த ஆண்டவர் வார்த்தையை சொல்லி இந்த திக்கற்ற ஏழை எளிய அந்த நோயாளிகளுக்கு, பிணியாளிகளுக்கும், எளியாளுக்கும், தொழுநோயாளிகளுக்கும் ஆண்டவர் அந்த பணி செய்யத்தக்கதாக அவர்களை எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் அருமையான சகோதரி அம்மா அவர்கள், அன்னை தெரேசா அவர்கள் இந்த தேசத்துக்கு என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அநேக சிறுவர் இல்லங்களையும், அனாதை இல்லங்களையும், சகோதரிகளுடைய இல்லங்களையும், அதோடு மட்டுமல்லாமல் அந்த நோயாளிகளை அவர் கவனிப்பதற்கு திக்கெட்ட, புழுத்து, அழுகி, நாறி போன அந்த தொழுநோயாளிகளை தொட்டு சுகமளித்து அவர்களுக்காக ஜெபிப்பதற்காக, மீட்புக்காக இந்த இந்திய தேசத்துக்கு அவர் ஒரு மிஷனரியாக வந்தவர். இந்திய தேசத்திலே தங்கி அநேக அற்புதங்களை அடையாளத்தையும் செய்தார். ஒரு நாள் அவருடைய சிறு பிள்ளைகள் அங்கே தங்கி இருக்கிற அந்த ஆசிரமத்தின் பக்கத்திலே இவர்கள் இருக்கும்போது ஒரு நிகழ்வை அங்கே பார்க்கிறார். பக்கத்தில் ஒரு பெரிய இந்த பிரிட்டானியா மாதிரி இப்படிப்பட்ட பெரிய ஃபேக்ட்ரிகள் இருக்கிறது. பிஸ்கட் ஃபேக்ட்ரி, ஒரு ஃபேக்ட்ரி பக்கத்தில் இருந்திருக்கிறது. அந்த ஃபேக்ட்ரியில இருந்து கூடையாக மூட்டையாக கொண்டு இந்த குப்பை தொட்டிகளிலே கொட்டுகிறதை பார்த்தார்கள். அங்கு சென்று பார்க்கும்போது அந்த குப்பை தொட்டிகளை என்ன கொட்டுகிறார் என்று பார்த்தால், அந்த விலையுயர்ந்த பிஸ்கட் எல்லாம் உடைந்து போகிறது, டேமேஜ் ஆகிறது. எல்லாம் பிறருக்கு கொடுத்தால் கம்பெனியின் பெயர் கெட்டு போகும் என்று சொல்லி அந்த எண்ணத்தோடு இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், குப்பையிலே கொட்டுவதை பார்த்தார்கள். அப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு சிந்தை வந்தது. இந்த குப்பையிலே வீணாக போகிற அந்த தள்ளப்பட்ட அந்த வீணாக போகிற அந்த உனக்கு உதவாது என்று கொட்டுகிற அந்த பொருளை தன் பிள்ளைகளுக்கு வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுத்தால் பிள்ளைகள் பசி ஆறும், பிள்ளைகளுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் என்று சொல்லி நினைத்து இந்த அம்மா ஜெபத்தோடு ஆண்டவர்கிட்ட விண்ணப்பத்தை, வேண்டுதலை சொல்லி, நான் கடந்து செல்கிறேன், எனக்காக அல்ல, என் குடும்பத்துக்காக அல்ல, என் சுயத்துக்காக அல்ல, என் வயிற்று பிழப்புக்காக அல்ல, இந்த சிறு பிள்ளைகளுக்காக, திக்கெட்ட எல்லாரும் சமுதாயத்தில் தள்ளிவிட்ட இந்த பிள்ளைகளுக்காக நான் போய் அவருடைய இந்த உடைந்த பிஸ்கட்டுகளை என் பிள்ளைகளுக்கு உணவாக கொடுங்கள் என்று கேட்க போறேன் என்று சொல்லி ஜெபித்து அங்கே கடந்து செல்கிறார்கள். அல்லேலூயா. கடந்து செல்லும் போது அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த ஃபேக்ட்ரிக்கு போயாச்சு. அந்த காவலாளி அங்கே இருக்கிறார். போனோடனே இவங்க கொஞ்சம் வயசானவங்க, முகமெல்லாம் சுருங்கி போய் அங்கே சோல்டரிலே சிலுவை தொங்கி கையிலே ஜெபமாலையை வைத்து கொண்டு அங்கே சென்றிருக்கிறார்கள். ஒரு கோலத்தை பார்த்து அந்த வாட்ச்மேன், என்னம்மா வேணும் என்று உள்ள விட மாட்டோம், இல்லை முதலாளியை பார்க்கலாம் என்று சொல்லி வாட்ச்மேன் போய் அங்கே சொல்லியிருக்கிறார். முதலாளியிடம், ஒரு வயதான அம்மா வந்திருக்கிறாங்க, உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள், நான் அனுப்பட்டுமா என்று சொல்லி, உடனே நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த முதலாளி வருகிறார். இந்த அம்மாவுடைய தோட்டத்தை பார்த்து கையில் ஜெபமாலை, சோல்டரில் இயேசுவின் சிலுவை தொங்கிக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து இவருக்கு ஒரு அருவருப்பாக போய்விட்டது அன்னை தெரசாவை பார்த்து. அப்போ அன்னை தெரசா கேட்குறாங்க, என்ன வேணுமா உங்களுக்கு என்று சொல்லி அதிகார தோரணைகளை கேட்குறார். அன்னை அவர்கள் சொல்கிறார், என்னுடைய மகனே, நான் இந்த பக்கத்தில் ஒரு குழந்தைகள் தள்ளப்பட்ட பாவப்பட்ட யாராலும் கண்காணிக்க முடியாத ஒரு ஏழை குழந்தைகளுக்கு ஆசிரமம் வைத்திருக்கிறேன். என் குழந்தைகளுக்கு பசி பட்டினி ஆறுவதற்காக நீங்கள் உங்கள் ஆலயத்திலிருந்து
உங்கள் 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 ஃபேக்ட்ரியில் இருந்து அந்த வேஸ்டாக போடுகிற அந்த குப்பை தொட்டியில் போடுகிற அந்த பிஸ்கட்டை மட்டும் எங்களுக்கு கொடுங்க. பிள்ளைகள் பசி ஆறி பிள்ளைகள் வளர்றதுக்கு நலமாக இருக்கும் என்று கேட்டபோது அந்த பிஸ்கட் ஃபேக்ட்ரி ஓனர் அவர்கள் கண்டமேனிக்கு அம்மா மனசு வருத்தப்படும் முறைக்கு தீட்டு விட்டார். உனக்கு என்ன தைரியம் வந்தது? எப்படி இங்கே வந்து கேட்ப? நாங்கள் உங்கள் பிராண்டட் கம்பெனி வச்சிருக்கிறோம். இந்த கம்பெனியின் பொருட்கள் எங்களுக்கு வெளியே போனால் எங்களுடைய நேம் போய்விடும். எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும் என்று கண்டமேனிக்கு அவதூறாக அவமதிரியோட பேசிவிட்டார்கள். அன்னை அவர்கள் அழுது விட்டார்கள். மனம் நொந்து அழுது விட்டார்கள். நான் என்ன கேட்டேன்? அவரோட பணம் கேட்டேனா, பொன் கேட்டேனா, பொருள் கேட்டேனா, என்ன கேட்டேன்? நீ குப்பையில் போடுகிற அந்த குப்பையான அந்த பொருளை மட்டும் என் பிள்ளைகளுக்கு கொடு என்று தானே நான் கேட்டேன் என்று சொல்லி மனம் வருந்தி அழுது கொண்டே நடந்த ஆசிரமத்துக்கு சென்றார்கள். ஹல்லேலூயா. அங்கே சென்றபோது அம்மா அழுது கொண்டு சென்ற போது இங்கே என்ன நடக்கிறேன்னு சொன்னால், அந்த தொழிற்சாலையிலே ஃபேக்ட்ரியிலே பிஸ்கட்டு தயாரிப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லா பிஸ்கட்டுகளும் எல்லா விலை உயர்ந்த மிஷின்களில் அந்த தயாரித்து கொண்டிருக்கிற பிஸ்கட் எல்லாம் உடைந்து அங்கே வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறார்கள். சூப்பர்வைசர் மேனேஜர்கிட்ட சொல்கிறார், ஐயா பிஸ்கட் எல்லாம் உடைந்து போய்விட்டது என்று மேனேஜர் ஓனர்கிட்ட சொல்கிறாரு. அந்த முதலாளிகிட்ட சொல்கிறாரு, ஐயா பிஸ்கட்லாம் உடைந்து விட்டது. உடனே எல்லாம் இன்ஜினியர்ஸையும் எல்லாரும் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வரவழைத்தாச்சே. அடுத்த ப்ரிப்பரேஷன் கரெக்டாக இருக்கிறது. மிஷின் எல்லாம் விலை உயர்ந்த மிஷின்கள். அந்த மிஷின்கள் எல்லாம் எந்த ஒரு குறைவும் இல்லை, பழுதும் இல்லை, நேர்த்தியாக இருக்கிறது. ஆனால் பிஸ்கட்டுகள்லாம் உடைந்து வருகிறது என்று சொன்ன உடனே ஒரு கணம் அந்த முதலாளி அவர்கள் சிந்திக்கிறார்கள், நான் இன்றைக்கு என்ன செஞ்சேன்? நான் அந்த அம்மாவை, அந்த தேவ மனுஷியை நான் திட்டி அவமானப்படுத்தி அழுகையின் குரலோடு அவர்களை அனுப்பிவிட்டேனே என்று சொல்லி அவருக்கு அப்போதான் ஞாபகம் வருகிறது. ஐயையோ நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி அவர் வாட்ச்மேன் சொல்லி ஒரு அம்மா வந்தாங்களே வயசானவங்க, எங்கே போனாங்க தேடு, அப்படியே போகிறது. அங்கே தேடி போகிற நேரத்தில் அம்மாவை பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே முதலாளியும் ஓடி, யார் உள்ளத்தை உடைத்தார்களோ, யார் கண்ணீரை சிந்தினார்களோ, அந்த உடைந்த உள்ளத்தை தேவன் தேற்றி இந்த ஓனர் அங்கே சென்று காலில் விழுந்து இவர் அம்மாவுடைய பாதபடியில் கண்ணீர் சிந்த அங்கே மன்னிப்பு கேட்கிறார். நான் தவறு செய்து விட்டேன் அம்மா, என்னை மன்னித்து. நடந்த உண்மை, இந்திய தேசத்தில் நடந்த உண்மை. அன்னை வாழ்க்கையில் இதை நிறைய காரியங்கள் நடந்தது. ஒரு காரியத்தை நான் இந்த ஆண்டவர் பிறப்பின் செய்தியாக இந்த ஈகை பண்டிகை இது. அதனால் கொடுப்பல் வாங்கல், உபசரித்தல், விருந்தோம்பல் இந்த பண்டிகையில் இருக்குது. அதனால தான் நான் இந்த காரியத்தை நான் இங்கே சொல்ல விரைந்தேன். பிறகு சொன்ன உடனே அங்கே இனி உங்களுக்கு குப்பையில் போடுகிற உடைந்த வேஸ்ட் ஆகிற பொருள் உங்களுக்கு கிடையாது. வாரத்துக்கு எவ்வளோ பிஸ்கட் வேணுமோ உயர்ந்த பிஸ்கட்டுகளை நான் உங்கள் குழந்தைகளுக்கு ஆசிரமத்துக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அங்கே பொருத்தனை பண்ணபோது அங்கே மிஷினில் உடைந்த எல்லா பிஸ்கட்டுகளும் அங்கே நேர்த்தியாக அங்கே தயாரித்து வந்து கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. இதில் என்ன தெரிய வேண்டும்னா, உடைந்த உள்ளம் தேற்றுகிறார். ஹல்லேலூயா. அன்னை ஜெபித்து கொண்டு போன பிறகு கூட அங்கே உடைக்கப்பட்ட பிறகு ஆண்டவர்கிட்ட மன்றாடி, என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்வேன் என்று நன்றி சொல்லி கடந்தார். அற்புதத்தை தேவன் செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு லூக்கா 8வது அதிகாரம் 1-3 வேத வசனத்தை நான் தியானித்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் செய்த அற்புதத்தை நாம் இப்போது பார்ப்போம். பின்பு அவர்கள் பட்டணந்தோறும் கிராமந்தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கிக்க வந்தார்கள். 12 அவருடனே கூட இருந்தார்கள். பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மத்தகில எனப்பட்ட மரியாளும் யோரதின் காரியக்காரனான ஊசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தந்த ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து மற்ற அநேக ஸ்திரீகளும் அவர்களோட இருந்தார்கள். ஆமென். ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால், உடைக்கப்பட்ட உள்ளங்கள் எல்லாம் அங்கே உருவாக்கப்பட்டது. ஆண்டவருக்கு கூட பணக்கார ஸ்திரீகள் இருந்து ஆண்டவருக்கு தன் சொந்த பணத்தை கொண்டு ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லி
இன்றைக்கு நமக்கு வேதம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆகையினால அருமையான தேவ பிள்ளைகளே, உடைந்த உள்ளம் தேற்றுகிறார் என்று சொன்ன அந்த வேதவசனம் நிறைவேறத்தக்கதாக இயேசுவின் பிறப்பின் நாளை கொண்டாடுகிற உங்கள் அனைவருக்கும் தேவன் இன்றைக்கு பெரிய ஒரு அற்புதத்தை அடையாளத்தையும் காணும்படியாக செய்வார். அதனால் சோர்ந்து போகாதுங்க. ஜெபத்திலும் தவத்திலும் தானத்திலும் நீங்கள் உறுதியாக ஆண்டவரை பற்றி கொண்டு நீங்கள் செய்யும்போது எந்த சூழ்நிலைகள், எந்த போராட்டங்கள் எது வந்தாலும் உங்களை ஆண்டவர் தேற்றுவார், உங்களை தப்பு வைப்பார், உங்களை பாதுகாப்பார், உங்களை வழிநடத்துவார், உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திப்பாராக. ஜெயிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், நாமத்தை மேம்படுத்துகிற ஆண்டவரே. இந்த வேலையில் எங்களை மட்டும் தாழ்த்திய திருக்கிறதுக்கு கொடுக்குற ஆண்டவரே, கேட்ட அனைத்து சத்தியப்படி செய்கிற பிள்ளைகளை மாறுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மற்றவங்களை ஆச்சரியப்பாரு. காட் பிளஸ். சமாதானத்தோடு கடன் சொல்லுங்கள். எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள்.